ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன்துளி பகுதி 45. தலைப்பு உப்பு. ஆதாரம் மத்திய எழுதிய சுவிசேஷ புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உப்பு எப்போதும் எந்த பொருளையும் கெடுப்பதில்லை, அதற்கு மாறாக அதற்கு ருசியை கொடுக்கிறது. அதன் பொருள், சென்ற வீடியோவில் உப்பு அவசியமானது என்ற தலைப்பின் கீழ் ஒரு சின்ன வீடியோ பார்த்தோம். இரண்டாவது வீடியோவாக இன்றைக்கு உப்பு யாரையும் கெடுக்காது, அதற்கு மாறாக அந்த பதார்த்தத்துக்கு ருசியை கொடுக்கிறது அப்படி சொல்லும். இன்றைய உலகத்தில் வாழும் பலர் கெடுத்து வாழ்கிறார்கள், சிலரை தள்ளிவிட்டு ஓடுகிறார்கள், அதிலே ஒரு பெருமிதம் கொள்கிறார்கள். நடக்க பழகாதவர்களையும் நேரத்துக்கு தகுந்தாற் போல நடக்காதவர்களையும் அழைத்து கொண்டு போக மனதில்லாமல் அவர்களை வழியிலே விட்டு போவது அவர்களை பெருமிதம் கொள்கிறார்கள், போது சாதனையாக கருதுகிறார்கள். இப்படி பலர் மனிதர் வாழுகிற உலகம் இது. இதன் நடுவிலே எனக்கு தெரிந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் காலையில் ஒரு 11 மணி இருக்கும், வந்து வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா காய்கறி எடுத்துக்கிட்டு வர ஒரு அம்மா வந்தாங்க. வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே இவங்க காய்கறி கூட இறக்கி வச்சாங்க. இறக்கி வச்ச உடனே காய்கறிலாம் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்டு காய்கறிலாம் வாங்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஒரு பைசா கூட குறைக்காமல் அவங்க கேட்குற காசை அப்படியே கொடுத்தாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அம்மா, வயசான அம்மா கேட்டாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா சாப்பிடல, மார்க்கெட்லேருந்து அப்படியே நேராக காய்கறி மார்க்கெட்லேருந்து நேராக அப்படியே வந்துட்டேன், ஒரு நீராகாரம் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ண, உள்ளே வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு 4 இட்லி வச்சு, அந்த அம்மாவும் 4 இட்லி வச்சு 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போது நீ சாப்பிட்ற இதுதாங்க உப்பின் ருசி. அவங்க காய்கறி விலையை குறைக்கலை, உள்ளே அழைத்து கொண்டு போய் சாப்பாடு போடுறாங்க. காய்கறி அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுக்குறது இல்லாமல் தானும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் இயேசு சொன்ன, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஸோ நாம் எப்படி இருக்கிறோம்? ஆமேன், ஆமேன், ஆமேன்.